நண்பர்களே, ரியல் மேட்ரிட்ல இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னன்னா ஓஜி இஸ் பேக்னு சொல்லணும். தலைவன் வந்து திரும்பவும் வரா. இவர் வந்தா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்லாம் கேட்டா சத்தியமா தெரியாது. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இவன் ஒண்ணு சொல்றான், எம்பாப்பே ஒண்ணு சொல்றான், கோச் ஒண்ணு சொல்றான், எம்பாப்பே ஒண்ணு சொல்றான். இல்ல என் வீட்டுல வந்து பிரெஞ்சு டிவி தான் ஓடுது. ஸோ இது வந்து அவ்வளவு ஹெல்த்தியா இல்லை. ஆனா தலைவன் லாஸ்ட்ல வந்து ரொம்ப உஷாரா முடிச்சுட்டான். என்னன்னா, நான் தாத்தாக்கு மட்டும் சப்போர்ட் பண்றேன், அந்த தாத்தா தான் அந்த கிளப்பை தூக்கி நிப்பாட்டினு பெருமையா பேசி முடிச்சுட்டான். ஆனா இது நல்லதான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப நமக்கு தெரியும் அந்த பக்கம் வந்து நம்ம மணி பையனும் வாழ்வாடையும் அடிச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் ருடிகர், கார்லஸ், அந்த இந்த எவனோ சண்டை போட்டு குடும்பமே நாரிட்டு கிடக்குது. 2வது சீசன் நமக்கு வந்து டிராஃபி இல்லை. நல்ல கோச் தொலைச்சிட்டு நடுவில் ஒரு கோச் எடுத்து அவரும் அவரோட பெஸ்ட்டை தான் கொடுத்தாரு. நான் எப்பயுமே ஆழ்வாரை வந்து தப்பு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா மிட்ல எடுத்து நம்மளை எப்படி கொண்டு வந்து வைக்கணுமோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வச்சிருக்காரு. மிஸ் ஆயிருக்கலாம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நான் இந்த கிளப்ல நான் என்ன ரொம்ப அதிகமாக பார்க்கிறேன்னா, பிளேயர்ஸோடது தான் கை ரொம்ப ஓங்கி இருக்குன்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பிளேயர்ஸோட இது வந்து ரொம்ப ஓங்கி இருந்துச்சுன்னா நாட் குட் ஃபார் கிளப். அவ்வளோதான், நான் உண்மையை தான் சொல்லணும், வேற வழி கிடையாது. அப்படி நண்பர்களே, இது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், ஜாலியாக இருப்பேன். ஸோ இப்போ மொரினோ வரான், என்ன பண்ண போறான்னா, மொரினோக்கு வந்து ஒரு டீசென்டான ஒரு வியூ இருக்கு நம்ம மேல. ஓகே, ரியல் மேட்ரிட் அப்படின்னு சொல்லி ஒரு டீசென்டான வியூ இருக்கு. எல்லா பிளேயர்ஸ் மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. இன்னொன்று ரியல் மேட்ரிட் வந்து இது பண்றவர், டெஸ்ட் பண்றவர், டீமை வந்து டெஸ்ட் பண்றவர். ஓகே, மேட்ரிட்னா இவங்க இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டை வந்து பில்ட் பண்றவர் இருக்கட்டும். ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்கல் எல்லாமே இப்போ செட் ஆகி அடுத்ததே வந்து டிராஃபி எடுக்க போறாங்களான்னு கேட்டா தெரியல, சொல்லவும் முடியாது. ஆனா ஈகோ கம்மியாகி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பாருன்னு சொல்லி நம்ம நம்பலாம். எப்படி சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் வேணும்ல. அல்வாரோ வந்து ஓகே, அவளால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்னு ஒரு இது இருக்கு. ஸோ மொரினோவால அப்படி பண்ண முடியும்னு நான் நம்புறேன். இன்னும் அடுத்த வருஷம் வந்து நல்ல நல்ல சைனிங்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா இந்த வட்டம் நம்ம ஸ்டார்ஸ் எடுத்து வச்சு அவனுங்க நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவானுங்க பார்த்தா எல்லாம் ஈகோல தான் இருக்காருங்க. அதுதான் உண்மை. நமக்கு அப்படியே தெரியுது இல்லையா, வெளியவே தெரியுது. இங்க அல்வாரோ ஒரு விஷயம் சொன்னா, இங்க எம்பாப்பே ஒரு விஷயம் சொல்றான். அது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லணும். ஸோ ஹோப் 2 சீசனாக வந்து நமக்கு வந்து ட்ராஃபி கிடையாது, நோ ப்ராப்ளம். திரும்ப ரீபில்ட் பண்ண போறோம். இப்போ அடுத்து மொரினோ வந்து அவர் என்ன பஞ்சாயத்து பண்ணி அவர் எப்படி இவங்களை திருத்தி என்ன பண்ணி எப்படி கூட்டு போறான்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுக்கு எப்படி டிவிக்கே வந்துச்சோ அதே மாதிரி மேட்ரிடுக்கு இப்போ மொரினோ வந்தது ஒரு ஜோஸா தான் இருக்கு. ஜோஸ் வந்தது ஒரு ஜோஸா தான் இருக்கு. ரைமிங் டைமிங் நல்லா இருக்கா? ஸோ பார்க்கலாம், நல்லதே நடக்கும் தான் நம்பி ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து ஒரு எப்படி சொல்ல, ஆன்சலாட்டிக்கு அப்புறம் ஸ்காபி டாக்டிக்கலா இருக்கா அப்படின்னு பார்த்தா அவரை வந்து பிளேயர்ஸ் நம்ம பக்கம் வச்சு அந்தால போட வேணேன்ட்டோம். ஆனா இப்போ வர போறவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, போடான்னு சொன்னா வெளியே போடணும் ஏன்றுவாப்புல. அந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சா நீ வெளியே பெஞ்சில் உட்காந்து பெஞ்சு தொடர்ந்துருவாப்புல, நீ அம்மா பெரிய பிளேயராக தானே இருன்னு சொல்லிட்டு. ஸோ மொரினோ மேல ஒரு மரியாதையோட சேர்ந்த ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா சீசன் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி சைனிங்ஸ் போட போறோம்னு எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. ரூமர்ஸ் இருக்கு, இவனை பண்ண போறோம் அவனை பண்ண போறோன்னு. பட் அஃபிஷியலா நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம் இது எங்க போய் முடியுதுன்னு. இப்போதைக்கு ஓகே, இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் வந்து டேபிள் 2ல முடிக்கிறது நம்மளோட ஓகே. பட் ட்ராஃபி இல்லைன்றது ரியல் மேட்ரிடுக்கு வந்து ஒரு இதுதான், பேக்ல தான் இருக்கும் நம்ம. பட் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஓகே, அது வந்து சரியாயிடுச்சுன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம், அதான் உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த மாதிரி ஃபுட்பால் ரிலேட்டட் டாக்ஸுக்கு நம்மளை இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக பேசலாம், நல்லா பேசலாம், நல்லதை மட்டுமே பேசலாம். கெட்டதாக இருந்தாலும் அதையும் நான் சொல்லுவேன். ரியல் மேட்ரிட் தப்பு போனாலும் அதையும் நான் சொல்லுவேன். ஸோ ஹெல்த்தியாக பேசலாம், அவ்வளோதான். நன்றி.